வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நான் இருக்கின்றேன். கதைக்குள்ள போலாமா? என்ன கல்பனா, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். உங்க அப்பா அம்மா யோசிக்கிறத பார்த்தா அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு தான் தெரியுது. நீ என்ன பண்ண போறன்னு யோசிச்சுக்க, அவ்வளவுதான் என்று திமிராக ஒரு பார்வையை அவள் மீது வீசிவிட்டு சேரில் இருந்து எழுந்து கொண்டான் கதிர். கேசவன் வேதனையோடு தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருக்க அவரது மனைவி பாக்யம் இடிந்து போய் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவர்களை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு டக்கன திரும்பி கதிரை பார்த்த கல்பனா, இதோ பாருங்க, இங்க நடக்க போறது ஏன் கல்யாணம். இதுக்கு யாருடைய சம்மதமோ எனக்கு தேவையில்லை. நீங்களும் அதை பத்தி ஒன்னும் யோசிக்காதீங்க. ஒழுங்கா சம்மதிச்சா பாக்குறேன், இல்லனா கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன் என்றாள் திமிராக. அப்போ ஓகே, நான் கிளம்புறேன் டார்லிங். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரியா என்றவள் கன்னத்தில் தட்டிவிட்டு வெளியே சென்றான். அவனை வழி அனுப்ப பின்னால் வாசலுக்கு சென்றாள் கல்பனா. அவர்களை அதிர்ந்து பார்த்து கொண்டே தனது கணவனின் அருகில் வந்த பாக்யம், என்னங்க என்னங்க இது, இங்க என்ன நடக்குது, நீங்க எதுவும் கேட்டுக்க மாட்டீங்களா என்று கதறினாள். அமைதியாக அவளை திரும்பி பார்த்த கேசவன், என்ன கேட்க சொல்ற பாக்யம்? எல்லாம் கைமீறி போயிட்டு இருக்கு. தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் அது ஜான் போனா என்ன, முழம் போனா என்னன்னு அமைதியா உட்காரதை விட எனக்கு வேற எதுவும் தெரியல. ஒரே பொண்ணுன்னு அவளை தோல் மேல தூக்கி வச்சு வளர்த்தேன். நாம கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு எந்த கவலையும் தெரியாம பார்த்துக்கிட்டோம். அவளை காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சோம். அவ நல்லா படிச்சு அவ சொந்த கால்ல நின்னு கௌரவமா பொழைச்சிப்பா, நமக்கும் பெருமை தேடி தருவான்னு பார்த்தோம். ஆனா படிப்பு முடியறதுக்குள்ளேயே காதல் கத்திரிக்கான்னு ஏதோ ஒரு காலி பையில கூட்டிட்டு வந்து நிக்கிறா. அது கூட அவன் கல்யாணம் ஆனவனா, ஒரு குழந்தை வேற இருக்கான். என்னங்க இது, நம்ம குடும்பத்திலே எப்படிலாம் நடக்கணும் என்று பாக்யம் அழ, ஆமா போது நிறுத்துங்க ரெண்டு பேரும். அவரே நம்ம வீட்டை தேடி வந்து என்ன பொண்ணு கேக்குறாரு. ரெண்டு பேரும் பதில் சொல்லாம எதுவும் பேசாம இப்படி அமகனா கிழங்கு போல உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு நான் அவரு கூட தான் வாழ்ந்தாகணும். அவருக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க என்று எரிந்து விழுந்து கொண்டே உள்ளே வந்தாள் கல்பனா. ஏய் போதும் நிறுத்தடி, நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் உன்னை கண்டிக்காம நாங்க விட்டதாலதான் நீ இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிற. நீ பண்ற அசிங்கத்துக்கு நாங்க ஆடி போய் கிடக்குறோம். இதுல அந்த ரவுடி பயலுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணுமா? மரியாதை புத்தி கெட்டவளே என்று பொங்கினாள் பாக்யம். ஆமா, அவரு ரவுடி, நீங்க என்ன அப்படியே பெரிய கோடீஸ்வரங்களோ? 4 காரு 2 பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கோமா நாம? ஆமா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க, நீயும் அப்பாவும் பீச்ல தள்ளு வண்டியில ஐஸ் விக்கிறீங்க, நாம இருக்கிறதே இந்த குடிசையில. ஆ தெரியும்டி, நன்றி கெட்டவளே. உங்க அப்பா தள்ளு வண்டியில ஐஸ் வித்தாலும் உன்னை கோடீஸ்வர வீட்டு பொண்ணு போலதான் வளர்த்தாரு. ஆமா வளர்த்தாரு. காலேஜுக்கு தினமும் போட்டுட்டு போக விதவிதமா துணிங்க இருக்கா? ஒரு மேக்கப் செட் வாங்க முடியுதா? காஸ்ட்லியான செல்போன் வாங்க முடியுதா? இதோ ஒரு ஓட்ட டப்பா போனு, 4-5 சுடிதாரு, அவ்வளவுதான். இதுக்கு என்ன கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா வளர்க்குறாங்களா? பேச்சு வேற. ஏய், காலேஜுக்கு போறது படிக்க. ஆமா, நீ அந்த நினைப்போட போனாதானே. நீ காலேஜுக்கு போறது விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கவும், தோ இந்த மாதிரி காலி பைய கூட ஊர் சுத்தவும் தானே. அதுதான் இன்னைக்கு அது இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதோ பாருமா, வளவலன்னு பேசாத. நான் இனிமேலும் காலேஜுக்கெல்லாம் போக போறதில்ல. நான் கதிரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒழுங்கா நீங்க சம்மதிச்சு எனக்கு கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரி, இல்லனா நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறேன். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் என்றாள் கல்பனா தீர்க்கமாக. இதுவரை அமைதியாக இருந்த கேசவன் மெதுவாக எழுந்து தனது மகளின் அருகில் வந்து அவள் தலையை ஆசையாக கோதினார். அம்மாடி, இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. உங்க அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டா, அது பெத்தவளோட பாசந்தாம்மா. அதுக்காக நீ கோச்சிக்காத. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த அப்பாவோட பேச்ச கேளுடா கண்ணு. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்துட்டேன்டா. எப்படின்னா பொண்ணு விட எனக்கு மனசு வரல. அம்மாடி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி கொடுக்கறேன். நீ நல்லா படி, அதுக்கப்புறம் நானே உனக்கு நல்ல பையனா பார்த்து என் தலையை அடமனை வச்சாவது சீசனத்தியோட உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். தயவு செஞ்சு இந்த காளி பைய சவகாசம் வேண்டாண்டா கண்ணு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆகியிருக்கு.
அந்த பொண்ணு வைத்திருச்சல் உனக்கு வேண்டாண்டா. அதுவும் இல்லாம அவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு இல்லாம ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு சுத்துறான். நானே உன கடைக்கிட்ட பாத்துருக்கேன். அப்பா போதும், கையை எடு. இந்த பாரு, அவரை பத்தி இன்னொரு வார்த்தை பேசின பாத்துக்க. அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்ன? அவரு என்னதான் மனசார விரும்புறாரு. நான் இல்லைன்னா அவருக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு அவருதான் முக்கியம் என்று உள்ளே சென்று பட்டண கதவை சாத்தி கொண்டாள். அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டே இடிந்து போய் அமர்ந்தார் கேசவன். அன்று முழுவதும் இருவரும் அப்படி உறைந்து போய் அமர்ந்திருக்க இரவு எந்நேரம் அவர்கள் கண்ணையந்தார்கள் என்று தெரியாமல் உறங்கி போயினர். காலை கதிரவனின் ஒளி கதவின் வழியே சுளீர் என்று உள்ளே விட கதவு திறந்திருப்பதை பார்த்து டக்கன எழுந்து கொண்டாள் பாக்கியம். சுவரில் சாய்ந்தபடி கேசவன் தூங்கிக் கொண்டிருந்தார். பட்டன எழுந்து சென்று உள்ளே எட்டி பார்த்தாள். கல்பனா அவள் அறையில் காணவில்லை. பின்னால் சென்று பார்த்தாள். அங்கேயும் அவள் காணவில்லை. வீட்டை சுற்றி சுற்றி வந்தாள். கல்பனா, கல்பனா என்று கத்தி பார்த்தாள். அவள் எங்கேயும் காணவில்லை. பரபரவென உள்ளே ஓடி வந்து கேசவனை தொட்டு உலுக்கினாள். பதறிக்கொண்டு எழுந்து கேசவனிடம் அவள் விஷயத்தை கூற அதிர்ந்து போய் அவர் கல்பனாவின் அறைக்கு சென்று பார்த்தார். அங்கே அவள் உடைகள் ஒன்றும் கூட இல்லை. அவ வீட்டை விட்டு போயிட்டா பாக்யம். உன் மக நம்மள உதரத்தில்லிட்டு போயிட்டா என்று தொப்பென கட்டிலில் அமர்ந்தார். ஓவென கதறிக்கொண்டு அவர் காலடியில் அமர்ந்தாள் பாக்யம். 2 நாட்கள் சென்றது. இருவரும் வீட்டில் அப்படி அமர்ந்திருக்க 2 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் அன்று இருவருமே மிகவும் களைத்து போயிருந்தனர். பாக்யம் மெதுவாக எழுந்து சென்று குளித்து முடித்துவிட்டு கஞ்சியை காய்ச்சி கொண்டு வந்து கேசவனை எழுப்பினாள். என்னங்க, எழுந்துடுங்க. இந்த கஞ்சியாவது ஒரு வை குடிங்க, எழுந்துடுங்க. மெதுவாக எழுந்து அமர்ந்த கேசவன், எதுக்கு பாக்யம், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றார் வேதனையாக. இதோ பாருங்க, அந்த ஓடுகாலியை நினைச்சுக்கிட்டு நாம நம்மளை வருத்திக்க வேண்டாம். இப்படி ஒரு பொண்ணு நமக்கு பிறக்கவே இல்லைன்னு நாம நினைச்சுப்போம். இதோ பாருங்க, நான் தலை முழுகிட்டு வந்துட்டேன். எழுந்துடுங்க. நீங்களும் போய் தலையை முழுகிட்டு வாங்க. நாம நம்ம பொழப்ப பார்ப்போம் என்றால் துக்கம் தொண்டை அடைக்க. அவளை ஆச்சரியமாக பார்த்த கேசவன், பாக்யம், என்ன பாக்யம், நீயா இப்படி பேசுற? அவ மேல உசுரா இருந்த நீ? ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நாம தான் அவ பேர்ல பாசத்தை கொட்டணும். ஆனா அந்த ஓடுகாலி நம்ம மேல நெருப்பையில வாரி கொட்டிட்டு போயிட்டா. இனிமே அவளை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது. எழுந்துடுங்க என்று கஞ்சி அவருக்கு கொடுத்து விட்டு கூந்தலை முடிந்து கொண்டு எழுந்து சென்றாள். மாலை பீச் காற்று அவர்கள் முகத்தில் வாரி இறைப்பதையும் பொருட்படுத்தாமல் ஏதோ பிரமை பிடித்தவர்கள் போல் இருவரும் அமர்ந்திருக்க, ஏதோ இயந்திரம் போல் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பாக்யம் சோர்ந்து போயிருந்த தனது கணவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டும் தைரியம் சொல்லிக் கொண்டும் இருந்தாள். சரிங்க, அதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம வியாபாரத்தை பாருங்க. நான் உங்களுக்கு எதனா சாப்பிட வாங்கிட்டு வரேன் என்று திரும்பிய பாக்யம் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மீது மோதிக்கொண்டாள். ஒரு இளம் பெண் கையில் ஒரு 4 வயதுடைய சிறுவனை பிடித்து கொண்டு சோர்வாக நின்றிருந்தாள். அவளை பார்த்த பாக்யம், மன்னிச்சுக்கடாமா, தெரியாம உன் மேல மோதிட்டேன். ஆமா, இங்க வந்து நின்றுட்டு இருக்கியே, உனக்கு என்னம்மா வேணும்? ஐஸ் வேணுமா என்று கேட்டாள். அந்த சிறுவன் ஏக்கத்தோடு தனது தாயை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான். அந்த பெண் வேண்டாம் என்பது போல் மெதுவாக தலையை ஆட்டினாள். பின்ன என்னம்மா வேணும் என்று பாக்யம் கேட்டதும் அவள் டக்கன தலையை குனிந்து கொண்டு, தெரியலம்மா, எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யறது, எங்க போறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா என முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். அவளை ஒன்றும் புரியாமல் பாக்யம் அதிர்ந்து பார்க்க, இதற்குள் அவளை பார்த்து கொண்டே பதறிக்கொண்டு ஸ்டூலில் இருந்து எழுந்து வந்தார் கேசவன். பாக்யம், யார் இந்த பொண்ணு? ஏன் அழுதுட்டு இருக்கு? தெரியலிங்க, ரொம்ப நேரமா அது இங்கதான் நின்னது போல இருக்கு. எனக்கு தெரியாம நான் வந்து இது மேல மோதிட்டேன். உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டா அதுக்கு அழுவுது. யாரு பெத்த பிள்ளையோ என்னமோ, கையில வர குழந்தை இருக்கான் என்று பதட்டமாக கூறினாள் பாக்யம். அம்மாடி, இதோ பாரு, நீ யாருமா? இங்க எங்க வந்த? ஒருவேளை வழி தெரியாம குழந்தையோட இங்க வந்துட்டியா? நீ எந்த ஊரு கண்ணு? சொல்லு, நான் உன்னை பஸ் ஏத்தி விடுறேன் என்றார் கேசவன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் எந்த ஊருக்கு போவேன்? எனக்குன்னு தோ என் புள்ளைய விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. என் புருஷன் என்னை அடிச்சு துரத்திட்டாரு. இப்ப நான் எந்த வழியும் தெரியாம நிக்கிறேன் என்று கதறினாள். பாக்யம், புள்ளைய அப்படி உக்கார வை. குழந்தைக்கு ஒரு ஐஸ் எடுத்து கொடு.
நான் போய் 2 பேருக்கும் நாஷ்டா எதனா வாங்கியறேன். அதுங்க முகத்தை பார்த்தா சாப்பிட்ட போல தெரியல. முதல்ல அதுங்க வயிறார சாப்பிடட்டும், அப்புறமா பேசிக்கலாம் என்று பேர்த்துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு கடகடவன அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று டிஃபன் வாங்கி வந்தார். அம்மாடி, வாடா, இப்படி உக்காரு, முதல்ல நீங்க சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு பரிமாறினாள் பாக்கியம். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு மணலில் விளையாடி கொண்டிருந்தான். பாக்கியம் அவளை அருகே அமர வைத்துக் கொண்டு, அம்மாடி, இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? நீ எங்கிருந்து வர? ஏன் இந்த சின்ன வயசுலயே இப்படி விரக்தியா பேசுற? அம்மா, என் பேரு வித்யா. என் பையன் பேரு மோகன். எங்களுக்கு திண்டிவனம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். எங்க வீட்டுக்காரு என்னோட மாமா பையன்தான். நான் +2 பரீட்சை எழுதினதும் எங்க மாமா எங்க அப்பா கிட்ட வந்து தன் பையனுக்கு தான் என்னை கட்டி கொடுக்கணும்னு அடாவடித்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எங்க அப்பாக்கும் அவ்வளவு வசதி இல்லை. அங்க இங்கன்னு கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தாய் இல்லாத என்ன வெளியில கொடுத்தா அவங்க கொடுமைப்படுத்திடுவாங்களோன்னு பயந்து மனசுக்கு பிடிக்கலனாலும் புள்ள நம்ம கண்ணு எதிர்க்கவே இருப்பான்னு எங்க மாமா பையனுக்கே கட்டி கொடுத்துட்டாரு. ஏம்மா, ஏன் உங்க மாமா பையன் அவருக்கு பிடிக்கல? அவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊரை சுத்திக்கிட்டு காலித்தனம் பண்ணுவாரு. கண்ட கண்ட பசங்க கூட சேர்ந்து பீடி சிகரெட்டு குடின்னு ஒரே அட்டகாசம் பண்ணுவாரு. அட கடவுளே, அப்படிப்பட்டவனுக்கு ஏன் உங்க அப்பா உன்னை கட்டி வச்சாரு? வேற என்னம்மா செய்யறது? வெளியில கட்டி கொடுக்க எங்க அப்பாவுக்கு வசதி இல்லை. அதுவும் இல்லாம எங்க மாமா சரியான முரட்டாளு. எங்க அப்பா பயந்தாங்கொல்லி, எந்த வம்புக்கும் போக மாட்டாரு. அதனாலயே அவரை மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு சுத்தமா கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நான் நல்லா படிச்சு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் கனவு அந்த கல்யாணத்துல கலைஞ்சு போயிடுச்சு. கல்யாணம்னா என்ன, குடும்பம்னா என்ன ஏதுன்னு தெரியாம நான் கழுத்துல தாலியோட என் புருஷன் வீட்டுல அடியெடுத்து வச்சேன். மனசுல சந்தோஷத்துக்கு பதிலு பயம்தான் மண்டி இருந்தது. அதுக்கு ஏத்தா போல எங்க மாமியார் வீட்டுல எனக்கு அன்பு கிடைக்கல, அடியும் உதயம் தான் கிடைச்சது. என்னை வீட்டுல வேலைக்காரியாதான் பார்த்தாங்க எங்க மாமனாரும் மாமியாரும். எங்க வீட்டுக்காருக்கு நான் ஒரு பொம்மை போல. சின்ன பசங்க புதுசா கிடைச்ச பொம்மைய ஆசையா கொஞ்ச நாள் வச்சு விளையாடுவாங்க. அப்புறம் அது ஆசை தீர்ந்ததும் தன் இஷ்டத்துக்கு அதை பிச்சு எறியறதும் போட்டு உடைக்கிறதுன்னு செய்யும். அது போலதான் அவர்கிட்ட நான் அவதிப்பட்டேன். இதுல ஒரே வருஷத்துல என் புள்ளையும் பிறந்துட்டான். பாவம், என் வயிற்றுல பிறந்த ஒரே காரணத்துக்காக அவனுக்கும் அங்க நிம்மதி இல்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு தன் தகவன் கிட்ட கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்கல. அவனை பார்த்தாலே நீ யாருக்குடா பிறந்தன்னு அடிக்கிறதும் திட்டுறதுன்னு செய்வார் எங்க வீட்டுக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியாம கேட்டுக்கிட்டு இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு பேசாம போனேன். ஏம்மா? எல்லாம் எங்க அப்பாக்காக தான். ஆனா அவருக்கு நான் படுற வேதனையை பார்க்க முடியாம நெஞ்சு வலி வந்து ஒரு நாள் எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. இருந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சு. எங்க வீட்டுக்காரும் முன்ன விட மோசமா போயிட்டாரு. குடி சீட்டுன்னு எப்ப பாரு வேலை வெட்டிக்கு போகாம இருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. எங்க மாமனாரு, இனிமே உங்களை நாங்க பாத்துக்க முடியாது, நீங்க உங்க பொழப்ப பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க வீட்டுக்காரிக்கிட்ட கெஞ்சினேன். நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கான், அவனை பாருங்க, அவனை நம்ம படிக்க வைக்கணும், அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும், இப்படி இருந்தா எப்படின்னு கதறினேன். கொஞ்ச நேரம் அமைதியா எதையோ யோசிச்சு எங்க வீட்டுக்காரு, சரி நம்ம நாளைக்கே சென்னைக்கு போவோம், இங்க இருந்தா எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, அங்கன்னா என்னை யாருக்கும் தெரியாது, நம்ம அங்க போய் பொழைச்சிக்கலான்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. இனிமே இவரு திருந்துடுவாரு, நாமளும் அங்க போனதும் இவருக்கு உதவியா எதனா வேலைக்கு போலாம், அப்படியே கரஸ்ல படிக்க சந்தர்ப்பம் கிடைச்சா படிச்சு இன்னும் நல்ல வேலைக்கு போலாம், என் பிள்ளைய நல்லா பாத்துக்கலான்னு ஏதேதோ கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அவரு கூட வந்தேன். கடைசியா என் கழுத்துல இருந்த செயினையும் அவரை நம்பி கொடுத்தேன். இங்க பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தான் நாங்க வந்து ஒரு குடிசைய வாடகை எடுத்து தங்கணும். ஒரு வாரம் வேலைக்காக அலைஞ்சு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல கூலி வேலைக்கு போனாரு. வர்ற வருமானம் ஏதோ 2 வேலைக்கு வயிற்று நிரப்பிச்சு. நானும் அக்கம் பக்கத்துல கடையில அங்க இங்கன்னு வேலை கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 3 மாசம் போச்சு. அவரும் ஒழுங்கா இருந்தாரு. சரி, இனிமே நமக்கு நல்ல காலம் பிறந்துடுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்று அழ ஆரம்பித்தாள். ஆனா என்னம்மா என்று இருவரும் பதறினர்.
அந்த நம்பிக்கையிலையும் இடி விழுந்துடுச்சு. ஏம்மா, என்னாச்சு? கொஞ்ச நாள் முன்ன அவர் ஒரு பொண்ணை விரும்புறதாவும் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அட கடவுளே, நான் நடுங்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 4 வயசுல புள்ள இருக்கான். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப என் கதி என்ன ஆகும்? நம்ம புள்ள கதி என்ன ஆகுறதுன்னு அழுத. உங்களை விட்டா எனக்கும் என் பிள்ளைக்கும் யாரு இருக்கான்னு கதறனு. ஆனா என்னோட கதறல் அவர் காதுல ஏறல. என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு காலையில அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் என் பிள்ளையோட நடுத்தெருவுக்கு வந்துட்டேன் என்று மீண்டும் கதறினாள். அவள் கதையை கேட்ட கேசவனும் பாக்கியமும் கலங்கி போக, அம்மாடி, அழாதடா கண்ணு, அழாத. ஆசையா பார்த்து பார்த்து வளர்த்த எங்க பொண்ணு எங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டா. புருஷன் தான் கதின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த உன்னை புருஷன் உதறி தள்ளிட்டான். இனிமே இந்த தாய் தகப்பனுக்கு நீயே பொண்ணா இருந்துடு. நாங்க குடிக்கிற கஞ்சியில உனக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கறோம். இப்படி வயசு பொண்ணு கையில குழந்தையோட இந்த ஊர் தெரியாத ஊர்ல நீ எங்க போவ? பொல்லாத கண்ணுங்க உன்னை சும்மா விடாதுமா என்றார் கேசவன். ஆமாம்மா, பேசாம நீயும் புள்ளியும் எங்க குடிசிலே தங்கிக்கோங்க என்றாள் பாக்கியம். வித்யா அமைதியாக தலையை ஆட்டினாள். அன்றிலிருந்து வித்யாவும் மோகனும் அவர்களுடன் தங்கிவிட வித்யா அவர்களுடன் தினமும் பீச்சுக்கு சென்று ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள். அவள் சாமர்த்தியமாக பேசி நல்ல முறையில் சுறுசுறுப்பாக வியாபாரம் செய்வதை பார்த்து அனைவரும் அவர்களிடம் ஐஸ் வாங்க வந்தனர். இதனால் வியாபாரம் ஜோராக நடக்க வருமானமும் முன்பை விட நன்றாக வந்தது. இதனால் பாக்கியமும் கேசவனும் மகிழ்ந்து போயினர். மோகனை அருகில் இருந்த பள்ளியில் சேர்த்தார் கேசவன். அவன் தாத்தா பாட்டி என்று அவர்களிடம் ஒட்டிக்கொள்ள பாக்கியமும் கேசவனும் கூட மோகனையே தனது சொந்த பேரனாக பார்க்க ஆரம்பித்தனர். புதிதாக பார்ப்பவர்கள் அனைவரிடமும் தனது மகள் வித்யா தான் என்றும் தனது பேரன் மோகன் என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். வருமானம் நல்ல முறையில் வர வித்யாவின் ஆலோசனைப்படி அங்கேயே ஒரு கடையை வாடகை எடுத்து சிறியதாக ஐஸ்கிரீம் கடை போட்டார் கேசவன். அங்கும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற பாக்கியம் அருகிலேயே ஒரு சிறிய டிஃபன் கடையும் நடத்த ஆரம்பித்தாள். இரண்டையும் வித்யா சாமர்த்தியமாக பார்த்து கொள்ள கூடிய விரைவில் வேலைக்கு ஆட்கள் போட்டுக்கொண்டு வியாபாரம் செய்யும் அளவு வளர்ந்தனர். இதனால் மிகவும் சந்தோஷமடைந்த பாக்கியமும் கேசவனும் வித்யாவின் மீது அதிக அன்பை பொழிந்தனர். அன்று மாலை எங்கோ சென்று விட்டு வந்த கேசவனை பார்த்த வித்யா, அப்பா, என்னப்பா காலையிலிருந்து எங்க போயிருந்தீங்க? போன் போட்டாலும் எடுக்கல, அம்மா பயந்துட்டாங்க என்றாள். ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் நல்ல காரியமா தான் போனேன். எங்கப்பா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலையா இருக்காருமா, அவகிட்ட போய் உன்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு வந்தேன். என்ன பத்தியா? என்னப்பா சொல்றீங்க என்று ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தாள் வித்யா. என்னங்க சொல்றீங்க என்று பாக்கியம் அவர் அருகில் வந்தாள். ஆமாம்மா, நம்ம வித்யா வக்கீலுக்கு படிக்க ஆசைப்பட்டதா சொல்லிச்சுல்ல? ஆமா, அதுக்குதான் அது எப்படி படிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும்னு அந்த வக்கீலையா கிட்ட கேட்டுட்டு வந்தேன். அவரும் நான் எல்லாம் விவரமா சொல்றேன், முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. இதோ பாரு, இது ஏதோ ஃபார்மா, இதை கொடுத்து இதை எழுதிட்டு வர சொன்னாரு. அம்மாடி, இந்தாடா, அந்த காலேஜில் சேரணும்னா இதுல இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுக்கணுமா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதுதான் வாங்கி வந்துட்டேன். இது என்னன்னு பாரு என்ற அந்த ஃபார்மை அவளிடம் கொடுத்தார். அதிர்ந்து போய் அவரை பார்த்த வித்யாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அப்பா என்று அவள் உணர்ச்சி வசப்பட்டு அவரை பார்க்க, அட என்னடா கண்ணு நீ இதுக்காகலாம் அழுதுட்டு? படிச்ச பொண்ணு எங்க கூட இந்த கடையில கடந்து எதுக்கு அவதிப்படணும்? அதுவும் இல்லாம எங்க பொண்ணை நாங்க நல்லா படிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவ தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா. ஒரு நாள் கூட எங்க கூட கடையில வந்து அவ உக்காந்ததில்ல. அது அசிங்கம், கௌரவமா இருக்காதுன்னு சொல்லுவா. ஆனா நீ எங்க இருந்தோ வந்து எங்களை பெத்த தாய் தகப்பனா நினைச்சு எங்களை தாங்குற. கௌரவம் பார்க்காம எங்க கூட ரோட்ல வியாபாரம் பண்ண. உன் சாமர்த்தியத்தாலதான் இன்னைக்கு அதை பெருசாக்கின. இப்ப நாங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கோம். உன் புள்ள எங்களை வாய் நிறைய தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறான். அவ இருக்கிறது எங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இப்படி எங்க இருந்தோ வந்து எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் கொடுக்கற நீங்க நல்லா இருக்கணும் கண்ணுங்களா. அதுக்குதான் இந்த தகப்பனால முடிஞ்சதை செய்யறேன். நீ படிடா கண்ணு, உன் ஆசை போல படி, பெரிய ஆளாவா, நாங்க அதை கண்குளிர பார்க்கணும் என்றார் கேசவன்.
ஆமாண்டா என்று பாக்கியமும் கண்கள் கலங்க, அம்மா, அப்பா என்று வாயில் வார்த்தைகள் வராமல் தடால் என்று அவர்கள் காலில் விழுந்தாள் வித்யா. அவளை இருவரும் வாரி எடுக்க, அப்பா, அம்மா, உங்க ஆசை போல நான் நல்லா படிக்கிறேன், படிச்சு பட்டம் வாங்குறேன், பெரிய வக்கீலாகிறேன், உங்களை சந்தோஷமா பார்த்துப்பேன். எங்க இருந்தோ வந்த எங்களுக்கு ஆதரவு கொடுத்து, மகள் பேரன்னு கௌரவத்தை கொடுத்து, சொந்தத்தை கொடுத்து ஆதரிச்சவங்கள நான் என் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன்பா. உங்களுக்கு நாங்க நன்றியோட இருப்போம்பா என்றாள் வித்யா. அவளை இருவரும் மனம் குளிர பார்த்து கொண்டிருந்தனர். அன்றிலிருந்து கேசவன் அவளை படிக்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வித்யா காலேஜிற்கு செல்ல ஆரம்பித்தாள். தன்னுடைய திறமையால் நல்ல முறையில் படிக்க ஆரம்பித்தாள். கேசவனும் பாக்கியமும் கடையை நல்ல முறையில் நடத்தி கொண்டு மோகனையும் பார்த்து கொண்டு ஆனந்தமாக இருந்தனர். இப்படியே நாட்கள் உருண்டோட வித்யாவும் படிப்பை முடித்து பட்டம் பெற்று வக்கீலானாள். அவள் வாதாடும் திறத்தால் அவளிடம் நிறைய கேசுகள் வர கூடிய விரைவில் நல்ல வக்கீல் என்ற பெயரும் வாங்கினாள். மயிலாப்பூரிலேயே சொந்தமாக வீடு வாங்கி நால்வரும் அதில் குடியேறினர். ஐஸ்கிரீம் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே குழந்தையை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்தனர் பாக்கியமும் கேசவனும். வித்யா அவர்களை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று காலை மோகனுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள் பாக்கியம். கேசவன் பூஜை அறையில் பூஜைகளை முடித்து கொண்டு வெளியே வர, அம்மா, அப்பா என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். வாசலில் கல்பனா சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவளது சாயம் போன புடவையும் மெலிந்து போன தேகமும் அழுக்கேறிய தாலி கயிறும் காதில் வெளிரி போன கவரிங் கம்மலும் கையில் கண்ணாடி வளையலும் பார்த்து அதிர்ந்து போயினர் இருவரும். அப்பா என்று ஓடி வந்து தனது தந்தையின் காலில் விழுந்தாள் கல்பனா. கேசவன் அதிர்ந்து சோஃபாவில் அமர, ஏய், எங்கடி வந்த ஓடுகாலி என்று ஆவேசமாக அங்கு ஓடி வந்தாள் பாக்கியம். அம்மா, என் அடிமா, என் அடி, உன் கையாலேயே என்னை அடிச்சு கொண்டுடு. தினம் தினம் அந்த பாவி கிட்ட அடியும் உதையும் வாங்கி சாகிறத விட நான் உன் கையாலேயே சந்தோஷமா செத்துடுறேன் என்று கதறினாள் கல்பனா. அவள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கள் மனதில் அம்பாக பாய பாக்கியம் ஓங்கிய கையை கீழே போட்டுவிட்டு அதிர்ந்து நகர்ந்து கொண்டாள். கேசவன் சோஃபாவில் பின்னால் சாய்ந்தார். அவர் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. அப்பா, என்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து வளர்த்த உங்க அருமை தெரியாம உங்களை நான் உதறி தள்ளிட்டு போனேன். ஆனா ஆண்டவன் அதுக்கான தண்டனைய எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த பாவி நல்லவன் போல நடிச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீங்க எனக்காக வாங்கின நகையெல்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டேன். அதெல்லாம் தந்திரமா பேசியே என்கிட்ட இருந்து வாங்கிட்டான். வியாபாரம் பண்ண போறேன், அதுல நல்லா லாபம் வரும், அப்புறம் உனக்கு இதை விட நிறைய வாங்கி போறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து எல்லாம் புடுங்கிக்கிட்டான். நானும் ஏமாந்து கொடுத்தேன். எல்லாத்தையும் வித்து குடிச்சிட்டு தொலைச்சிட்டான். நான் திரும்ப கேட்டதுக்கு என்ன அடிக்க ஆரம்பிச்சான். உங்களை மதிக்காம உங்களை ஏமாத்தினதுக்கு சரியான தண்டனை தான் எனக்கு கிடைச்சதுன்னு நானும் அமைதியா எல்லாம் பொறுத்துக்கிட்டேன். இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான்னு நானும் எவ்வளவோ அவங்கிட்ட போராடிட்டேன். ஆனா அவன் திருந்தவே இல்லை. கடைசியா சாப்பாட்டுக்கே கஷ்டமா போயிடுச்சு. எங்கேயாவது வேலைக்கு போலான்னு போனா படிப்பும் இல்லை. சரி, கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க வந்தோம் என்னை அடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். இப்படி என்னை வாழவும் விடாம சாகவும் விடாம சித்திரவதை பண்ணான். இனிமே அவன் கூட இருந்து அடி வாங்க முடியாதுன்னு தான் முடிவு பண்ணி உங்களை தேடி வந்தேன். ஆனா நீங்க அங்க இல்ல. உங்களை பத்தி விசாரிக்கலான்னு விசாரிச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் வந்து என்னை அடிச்சு கூட்டிட்டு போய் வீட்டுல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணான். நேத்து அவன் கூட்டாளிங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ போயிருந்தான். இன்னும் வரவே இல்லை. அதுதான் அவன் திரும்ப வரத்துக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும்னு ஓடி வந்துட்டேன். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்னை திரும்ப அந்த பாவை கிட்ட அனுப்பாதீங்கப்பா. என்னால அடி வாங்க முடியாதுப்பா. நான் இங்கே ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. என்னை விட்டுடாதீங்கப்பா என்று கதறினாள். ஏய், என்னடி ஊர் மேயறவளே, என் கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்க ஓடி வந்துட்டியா? நீ இங்க வந்தா உன்னை நான் கண்டுபிடிக்க முடியாதா? உன்னை என்ன செய்யணும் பாரு என்று தள்ளாடி கொண்டு உள்ளே வந்தான் கதிர். அவனை பார்த்து ஆத்திரத்தோடு எழுந்த கேசவன், ஏய் நில்லுடா குடிக்கார பயலே, யாரை கேட்டு நீ உள்ள வர என்று கத்தினார். கல்பனா பயத்துடன் தனது தாயின் பின்னால் சென்று நின்று கொண்டாள். ஏய் கிழவா, என் பொண்டாட்டிய கூப்பிட நான் யாரை கேட்டு வரணும்? அவளை வெளியில அனுப்புடா என்று கத்தினான். ச,
வாய மூடு, பொண்டாட்டியாம் பொண்டாட்டி, போடா வெளியில நாயே என்றவர் கத்த, என்ன என்ன சொன்ன, என்னையா நாய் என்ன சொல்ற, உன்னை அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்ல, எவ்வளையோ ஏமாத்தி இந்த பங்களால வந்து உக்காந்து கிடக்குறீங்க, புருஷனை பொண்டாட்டியும் நாயாட்டம், என்ன நாயின்னு சொல்றீங்களா என்றவர் அடிக்க கையை ஓங்கினான். அவன் கைகளை பிடித்து இழுத்து தள்ளிய வித்யா பலார் என்று அவன் கன்னத்தில் அறிந்தாள். அவன் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, வித்யா நீயா என்று அலறினான். ஆமாண்டா குடிகாரா, நான் தான்டா. என்ன சொன்ன, அவர் என்னை ஏமாத்தி இங்க வந்து உக்காந்துட்டு இருக்காரா, இது அவரோட வீடுடா, நான் அவரோட பொண்ணு, அவர் இங்க நான் இல்லடா, ராஜா, மகாராஜா, இந்த வீட்டோட முதலாளி. என் எதிர்க்க எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசி அடிக்கவா வர என்று மீண்டும் அவனை அறிந்தாள். கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ந்து அவளை பார்த்து கொண்டு நின்றான் கதிர். அம்மாடி, இந்த குடிக்காரன் உன் பேரை சொல்றானே, இவன் உனக்கு தெரியுமா என்று பதறிக்கொண்டு அவளிடம் ஓடி வந்தார் கேசவன். தெரியுமா, இந்த வெறிநாய் தான் ஒரு காலத்துல என்னோட புருஷனா இருந்தான், என் வாழ்க்கையை சீரழிச்சது பத்தாதுன்னு தோ இந்த அப்பாவியையும் இப்ப சீரழிச்சிருக்கான் என்று கர்ஜித்தாள். அம்மாடி, என்னடா சொல்ற என்று பாக்கியம் அலற கல்பனா அதிர்ந்து அவளை பார்த்தாள். ஆமாம்மா, கல்பனாவை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளினதும் நான் என் குழந்தையோட ஆவேசமா அங்கிருந்து உங்ககிட்ட நியாயம் கேட்டு சண்டை போடத்தான் வந்தேன். உங்க பொண்ணு எனக்கு பண்ண துரோகத்தை பாருங்க, இத நீங்க கேட்க மாட்டீங்களான்னு. ஆனா நீங்க எனக்கும் மேல அவளை நினைச்சு நொந்து போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நான் ஆடி போய் அப்படியே நின்னுட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லிக்கல. மகளால தவிச்சிட்டு இருந்த உங்க அன்பு உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு உங்க பொண்ணோட இடத்த கொடுத்ததுக்கு நானே உங்க மகளா மாறிட்டேன். அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா என்று ஓடி வந்த அவள் காலில் விழுந்தாள் கல்பனா. கல்பனா, எழுந்துடுமா, எழுந்துடு, நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க, அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என்றாள். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஆமா கல்பனா, இந்த பாவிக்காக நான் உன்கிட்ட அன்னைக்கு கோவப்பட்டாலும் என் இடத்த நீ பறிச்சுக்கிட்டேன்னு உன் மேல ஆத்திரப்பட்டாலும் இன்னைக்கு நான் அதுக்கு நன்றி தான் சொல்றேன். ஏன்னா உன்னாலதான் நான் அந்த நரகத்துல இருந்து வெளியில வந்து சொர்க்கமா நீ வாழ்ந்துட்டு இருந்த இந்த அப்பா அம்மா கிட்ட சேர்ந்த. உனக்கே தெரியாம உன் இடத்த எனக்கு நீ கொடுத்து உதவி இருக்கிற, இதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு புனிதமான இடத்த விட்டுட்டு ஒரு நரகத்துல நீ போய் சேர்ந்துட்டியம்மா. சரி, போனதெல்லாம் போகட்டும், இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னையும் என்ன போல படிக்க வைக்கிறேன். படிக்க வைப்படி, இவ என் பொண்டாட்டி, இவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரு கேப்பா என்று கதிர் கோபமாக கல்பனாவை பிடிக்க, நான் இருக்கண்ட அவளுக்கு என்று அவனை பிடித்து தள்ளிய வித்யா, வாங்க இன்ஸ்பெக்டர் என்று வாசலை பார்த்து அழைத்தாள். சாரி மேடம், நீங்க போன் பண்ணும்போது ஒரு கேஸ் விஷயமா வெளியில இருந்ததால உடனே வர முடியல என்று ஓடி வந்து கதிரை பிடித்து கொண்டாள் இன்ஸ்பெக்டர் ராஜி. கதிர் திமிரி கொண்டவளிடமிருந்து ஓட முயற்சிக்க, ஏய் என்னடா என்கிட்டயும் ரவுடித்தனத்தை காட்டுறியா? மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க போதும் என்று கதிரை இழுத்து கொண்டு சென்றாள். அவர்கள் சென்றதும், இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். கல்பனா, நீ தைரியமா இரு. அக்கா, நான் இருக்கேன் என்றாள் வித்யா. அக்கா என்று கல்பனா அவளை அணைத்துக் கொள்ள பாக்கியமும் கேசவனும் அவர்களை அன்போடு பார்த்து கொண்டு நின்றனர். இத்துடன் நான் இருக்கின்றேன் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படி கிவியல் உங்கள் சகி.